வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் கல்வித்துறை சீரழிக்கப்பட்டு வருது. மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருது. அதுல ஒரு பள்ளிக்கூடம் 3000 மாணவர்களை வெயில நிப்பாட்டி விஜய் மாதிரி படம் வரதா ட்ரோன் ஷாட்ல எடுத்து பெருமையா வெளியே போட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் துவச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசு பள்ளிக்கூடங்கள்ல நுழைஞ்சு இந்த தாவேகாவுடைய கொடியை மாணவர்களை வச்சே நட வச்சிருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் எவ்வளவு முக்கியமானது, அதுல பிஸ்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்னைக்கு நேத்து இல்லை, ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்துல தான் இப்ப 2வது தலைமுறை 3வது தலைமுறை படிச்சுட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்வியில தலை தூக்கி நின்றதுனாலதான் தமிழ்நாட்டை RSS பாஜக சங்க பரிவாரால் தொட்டு பார்க்க முடியவில்லை. அப்படி இருந்த தமிழ்நாடு ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அரசியல் தெரியாதனால தவறான நபர்களை தேர்வு செஞ்சு வச்சுட்டாங்க. அதை சரிபட வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஆட்சிக்கு வந்த உடனே இவ்வளவு போராட்டங்கள் நடந்ததா சரித்திரத்துல பார்த்துக்கல. அதுல CM ஸ்டாலின் அவர்கள் முதல் வந்த உடனே 5 கையெழுத்து போட்டாரு. பயங்கரமா கொண்டாடினாங்க மக்கள். எதிர்கட்சியினர் கொண்டாடினாங்க. ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் கொண்டாடினாங்க. நீங்க அவ்வளவு நல்லா பார்த்தீங்க, உங்களுடைய வேலைகள் ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் கொரோனா காலத்துல மக்களை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டீங்க, நீங்க முதல் கையெழுத்து போட்ட 5 திட்டங்களும் மக்களுக்கானது அப்படின்னு கொண்டாடினாங்க. ஆனா இன்றைக்கு கடந்த 40 நாளா தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் வெடிச்சிருக்கு. ஒண்ணு கரண்ட் இல்லைன்னு ரோட்டம் மறிக்கிறாங்க, 2வது தண்ணி இல்லைன்னு ரோட்டம் மறிச்சிருக்கிறாங்க, 3வதா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, 4வதா பாதுகாக்க வேண்டிய காவல்துறை பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, 5வதா விவசாயிகளுடைய போராட்டம். நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தது ஒண்ணு, இன்னைக்கு நேரடியா அறிவிச்சது ஒண்ணுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர் பிரச்சனை. 12 மாவட்டங்கள்ல தூய்மை பணியாளரை தனியாருக்கு தாரை வார்க்க போறீங்க, அங்க பிரச்சனை ஆரம்பிச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. நர்ஸுங்க ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட நர்சஸ் எல்லாம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு 40க்கு மேற்பட்டவரை நீங்க பணி நீக்கம் செஞ்சிருக்கீங்க. இவங்க தற்காலிகமான பணியாளர் தானே அப்படின்ற நெஞ்சத்தை திமிர்ல செஞ்சிருக்கிறீங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். தமிழ்நாடு சீரழிக்கப்பட்டிருக்கு ஒரே மாசத்துல, 40 நாள்ல. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, ஒரு கல்வியாளரா, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருந்தவரா, தொடர்ந்து கல்வி குறித்த சூழல்ல நான் வளர்க்கப்பட்டவள் அப்படின்றதுனால நான் ரொம்ப வைத்தறிச்சலா இந்த பதிவை நான் போடுறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு 52வது பிறந்த நாள் கொண்டாடுங்க. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், வாழ்த்துக்கள். எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆனா என்ன பிரச்சனை இங்க? பள்ளிக்கூடங்களில் நுழைந்து நீங்கள் பண்ணுகிற அட்ராசிட்டி, பள்ளிக்கூடங்களில் நுழைந்து நீங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, அது ரொம்ப வேதனையா இருக்கு. சின்ன குழந்தைங்க கிட்ட போய் விஜய் படத்தை கொடுத்து அதை தூக்கி அப்படியே கொண்டாடுறாங்க. அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு விஜய் படத்தை காட்டுறாங்க. கும்பலா போறாங்க அந்த மாணவர்கள், குட்டி குட்டி குழந்தைங்க, ஒரு 4ஆம் 5ஆம் படிக்கிற குழந்தைங்க. அந்த போட்டோவை அப்படி தூக்கி வச்சு அதை வீடியோவை எடுத்து வெளியிடுறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு நாங்க அனுப்பியிருக்கோம்? அரசு பள்ளிக்கு இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சுக்கோமே எதுக்கு? நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். நம்ம தான் இப்படி ஆகி போயிட்டோம். நம்ம தான் சாதாரண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சோத்துக்கும் வயிற்றுக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க தலை நிமிர்ந்து வாழணும், அதுக்கு தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஆனா பள்ளிக்கூடமே தருதலைகள் கூடாரமா மாறிச்சுன்னா என்ன பண்றது பாருங்க. பாத்தீங்கல்ல எவ்வளவு கோவம் வருது. இது வரைக்கும் யாரும் நடத்தலைங்க. நம்முடைய கர்ம வீரர் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், அவருடைய போட்டோ கூட இப்படி தூக்கி கொண்டாடுனது இல்லைங்க. நம்ம என்னங்க நடக்குதுங்க? இது பரவாயில்ல. திருப்புவனம், மதுரை பக்கத்துல திருப்புவனம்ன்ற ஊரு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். திருப்புவனத்துல என்ன நடந்திருக்கு? பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டாட போயிருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? மாணவர்களை வைத்து தாவேகாவினுடைய கொடியை கிரவுண்ட்ல ஃபுல்லா நட்டிருக்காங்க. இது எந்த ஊர்லயாவது எந்த அரசியல் கட்சியா செஞ்சிருக்கா? RSS கூட உள்ள சாக்கா நடக்கும் போது கமுக்கமா நடத்துவானுங்க, நம்ம கண்டுபிடிச்சு அடிச்சு ஓட விட்டுருவோம். அவன் கூட இவ்வளவு திமிரா போய் கொடியை நட்டது கிடையாது. ஆனா கொடியை நட்டு அந்த கொடிய மாணவர்களே நட வச்சீங்கன்னா, இதுன்னு தமிழ்நாடு கல்வியில் சொல்ற தமிழ்நாடா, தற்கொலைகள் நாடா? பாருங்க.
நிறைய கட்சிக்காரங்க இங்க நடத்திருக்காங்க. நடத்தும் போது கூட இங்க இந்த கிரவுண்டுக்குள்ள எந்த ஒரு கொடியும் கட்சி கொடி கட்டினது இல்ல, வச்சது இல்ல. இப்ப வந்து டிவிக்கு வந்து கட்சி கொடியை கட்டிட்டு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை இங்க படிக்கிற பசங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இங்க ஸ்கூல் கிரவுண்ட் நடத்துறோம்ன்றாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 40 நாள் கூட ஆகல. இதுல ஒருத்தர் பேசுறாரா, அவர் ஒரு பேரண்ட், அவர் கேள்வி கேட்கிறாரு, இதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல அரசியல் பேசுறது தப்பு இல்ல, அரசியல் கத்துக் கொடுக்கறது தப்பு இல்ல. நேரடியா ஒரு அரசியல் கட்சி இறங்கி அவங்களை மேனிபுலேட் பண்றதா தப்பு. அவங்கள திசை திருப்புறது, அவங்களுக்கு ஒண்ணுமில்லாமக்கிறது, அரசியல் அறிவற்றவர்களாக மாற்றுவது, ஒரு திசை நோக்கி அவங்கள வந்து திருப்பி விடுறதெல்லாம் மோசமான தனம் இல்லையா? அதைத்தான் அந்த அப்பா கேட்கிறாரு. ஈவோட்ட போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இது தெரியவே தெரியாதுங்கன்றாரு. ஹெச்எம்ட போட்டா அவர் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த அவங்க அப்பா பேசுறாரு. அப்ப பள்ளிக்கூடங்கள்ல இது மாதிரி வேலைகள் நடக்கும்போது பேரண்ட்ஸ் போய் சண்டை போட வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு கல்வி சூழல் தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணிருக்காங்க, சென்னையில நாங்க எக்ஸாம் வைக்க போறோம், பொது அறிவு வினாக்களை கொடுத்து எக்ஸாம் வச்சு சர்டிபிகேட் கொடுத்து நாங்க குழந்தைங்களை பாராட்ட போறோம், வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, பொது அறிவு எக்ஸாம் தானே, பிள்ளைங்க எழுதட்டும், நல்லபடியா வளரட்டும் அப்படின்னு கொண்டு போய் விட்டா பள்ளிக்கூடத்துல இருந்து மொத்தமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க பச்சை பாஸ் கல்லூரிக்கு கொண்டு போய் அங்க இறக்கி அந்த பிள்ளைங்களுக்கு பரிச்சைன்ற பேர்ல ஒண்ணு நடத்து, மெடல்னு ஒண்ணு கொடுத்து 500 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த அப்பா கொதிக்கிறாரு. மேல பார்த்தா டிவிக்கேன்னு இருக்கு, இந்த சர்டிபிகேட்டை பார்த்தா டிவிக்கேன்னு இருக்கு. நாங்க யாரு கேட்டோம் டிவிக்கே வந்து எங்களுக்கு செய்யணும்னு? நாங்க என்ன நினைச்சோம்னா குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த ஏதோ ஒரு பரிச்சை நினைச்சோம். நீங்க அரசியல் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு கையில மெடலோட ஒரு அப்பா கதறிட்டு இருக்காரு. அவர் தெளிவா சில கேள்விகள் கேட்கிறாங்க. இது என்ன ஹெச்எம்க்கு தெரியாதா? மேல டிவிக்கேன்னு எழுதியிருந்தது அவர் பார்க்கலையா? அப்ப திட்டமிட்டே இது நடக்குதான்னு கேள்வி கேட்கிறாரு. ஆசிரியர்கள் தான் இந்த சமூகத்தை தீர்மானிக்கிறவர்கள், ஆசிரியர் தான் குழந்தைகளுக்கு வழிகாட்டிகள்னா ஆசிரியர்களே இப்படி சினிமா மோகத்தில் சீரழிஞ்சா குழந்தைங்களை யார் மீட்பது? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்து போச்சு. ஜிஎஃப்சி அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அது ஒரு தனியார் பள்ளி. அதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, விஜயுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய உருவப்படத்தை கிரவுண்ட்ல வரைஞ்சிருக்காங்க. 32,000 சதுர அடியில அவருடைய உருவப்படத்தை பெருசா வரைஞ்சு 3000 மாணவர்களை அந்த படத்துல அவங்க போய் உட்காரணும். உட்கார்ந்தா விஜயோடைய உருவம் வெளியே தெரியும் ட்ரோன்ல பார்த்தோம்னா. அப்படியான செட்டப்ல வெட்ட வெயில்ல மொட்டை வெயில்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போய் உட்கார்ந்து 3000 குழந்தைங்களை நாங்க வந்து சாதனை பண்ண போறோம், கின்னஸ் சாதனையில இடம் பெற போறோம்னு விஜயோடைய படத்தை வச்சு அங்க போய் குழந்தைங்களை உட்கார வச்சு, என்னங்க இது பாருங்க, பாத்தீங்களா ட்ரோன்ல தெரியுதா? விஜய் என்னங்க செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு? இல்ல கல்வி சூழலுக்கு என்ன பண்ணாரு? கர்ம வீரர் காமராஜர் சாகுற வரையும் கல்வி சூழல பார்த்தாரு. பேரறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாடு சமூக நீதியா வரணும்னு அவ்வளவு வேலை பார்த்துட்டு போனாரு. அவர் வாழ்ந்தது முதலமைச்சரா இருந்தது 2 வருஷம் தான், அதுல அவ்வளவு வேலை பார்த்துட்டு போனாரு. டாக்டர் கலைஞர் கல்விக்கும் சமூக நீதிக்கும் அவ்வளவு வேலை பார்த்துருக்குறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையும் சொல்லலாங்க. எடப்பாடியார் கூட 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போனாரு. இப்ப இவங்கெல்லாம் அமைதியை அடக்கி வாசிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய படத்தை வரைஞ்சு ட்ரோன் காட்சின்னு காட்டுறீங்களே, உங்களுக்கு கூச்சமா இல்லையா? எந்த இடத்துலயாவது குறைந்தபட்சம் சமூக நீதியோடு பேசியிருப்பாரா? அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு ஃப்ளூக்ல வந்து உட்கார்ந்தாருன்னா நீங்க எல்லாரும் சொம்படிக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு கல்வி சாலையை மொத்தமா அதுக்குள்ள கொண்டு வர்றது யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க? யாருடைய ஒப்பீனியன்ல கொண்டு வந்தீங்க? இது எவ்வளவு பெரிய தவறு. இது பெற்றோர்கள் கேட்டா அதுக்கு ஒரு ரீல்ஸ் வீடியோ போடுறானுங்க. பெத்தவங்க கேட்கிறாங்க, ஏங்க இந்த வெயில்ல 3000 மாணவர்கள் என் குழந்தைங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும், இது மாதிரி செய்யணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? இது வரைக்கும் யாரையாவது அப்படி செஞ்சிருக்கீங்களா? ஏங்க ஒரு அப்துல் கலாம் படத்தை வச்சு நீங்க வந்து சாதனை பண்ணுங்க, அது வேற. நீங்க எப்படி விஜய் அவர்களுடைய படத்தை வச்சு நீங்க பண்ணலாம்? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்களா இல்ல சினிமா கொட்டரை நடத்திட்டு இருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு பெத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, அரசியல் கட்சி ஸ்கூலுக்குள்ள வந்தாங்க, யாராவது வந்திருக்காங்க கேட்டு பாருங்க. இந்த ஸ்கூல்ல இல்ல அரசியல் கட்சி பிளாத்திகுளம் பக்கத்துல அரசு தொடக்கப்பள்ளி இருக்கு. அரசு தொடக்கப்பள்ளியில காலை உணவு திட்டம் தொடரும்னு அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு அரசு, இன்னைக்கு இருக்கிற அரசு. சரி ஓகே, தொடருமாக்குன்னு நினைச்சா காலை உணவு திட்டத்துல சாப்பாடு கம்மியா அனுப்பிட்டாங்களாம். ஏங்க 50 பிள்ளைன்னா 50 பிள்ளைக்கு சாப்பாடு அனுப்பணும்ல, 500 பிள்ளைன்னா 500 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. 5ஆம் படிக்கிற வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், 8ஆம் வரையும் கொடுக்கலான்னு திமுக சொன்னதை இவரும் ஒத்துக்கிட்டாரு. நாங்களும் 8ஆம் வரையும் கொடுத்துடுறோம்னு விஜய் சொல்லிட்டாரு. அப்ப கொடுக்குற காலை உணவு திட்டத்தை எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதா இந்த திட்டமே.
அப்ப 40 குழந்தைகளுக்கு பத்தலையா சோறு? என்னங்க இது? இப்ப 40 குழந்தைங்க நீங்க கணக்கிலே காட்டலையா? எப்படி சோறு பத்தாம போகும்? குழந்தைங்க பட்டினியால கதறி இருக்கிறாங்க. பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்க குழந்தைங்க பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே தனியா குடிச்சிட்டு உட்காருவாங்களா வகுப்புல? இதெல்லாம் மாத்தணும், இந்த கொடுமையெல்லாம் மாறணும் தாங்க காலை உணவு திட்டம் உலகத்திலே முதல் முறையாக தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தணும். பட்டினியில கிடக்கிற குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு சாப்பிடாம பட்னியா கிடந்தா மூளை வளராது, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படிப்புல. அதனாலதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சு படிங்க தங்கமே அப்படின்னு சொன்னோம். இதுக்கு வேலைக்கு போகிற கூலி தொழிலாளிகளா இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க இருக்கிற பழைய சோறு எடுத்து சாப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஓடிடுவாங்க வேலைக்கு. இதன் மூலமா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். அங்கேயே போய் பிஸ்கட் கொடுக்குற அளவு கொண்டு வந்து தமிழ்நாடு நிப்பாட்டிட்டீங்களே. இப்ப பள்ளிக்கூடங்கள் நடத்துறோமா நம்ம? இல்ல விஜயினுடைய பயிற்சி பட்டறை நடத்திட்டு இருக்கோமா? இல்ல விஜய்க்கு சொம்படிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோமா? பள்ளிக்கூட மாணவர்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? இத பள்ளிக்கல்வித்துறை கையில் எடுக்காதா? விஜய் வேடிக்கை பார்ப்பாரா? சட்டமன்றத்துல யாரும் பேசக்கூடாது. இதெல்லாம் யார் பேசுவா? ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் கொடுமையுமா இருக்கு. இதெல்லாம் தாண்டிங்க எனக்கு இருக்கிற ரொம்ப கவலையான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இருந்த கல்வி நிலையங்கள் இப்படி மாற்றப்பட்டிருக்கு. அரசு பள்ளிக்கூடத்துல 7ஆம் படிக்கிற குழந்தை சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி அப்படியே காட்சிப்படுத்துறாங்க. அங்க கல்வி அமைச்சரும் ஊடக நண்பர்களும் போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன். ரெயின் வாட்டர் டர்பின், அதாவது மழை டைம் பவர். மழை பெய்யும் போது ரூஃப்ல இருந்து மழை தண்ணி வந்து பைப் வழியா வெளியே வந்து டர்பின்ல படும்போது அது ரிவர்ஸ்ல ஸ்பின் ஆனா அது கரண்ட் ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் LDR சென்சார், லைட் டிஃபரண்ட் ரெசிஸ்டர். பாத்தீங்களா, இப்படிதான் இருந்துச்சு தமிழ்நாடு. பிளாக் போர்டு டிஜிட்டல், தமிழ்நாட்டினுடைய வகுப்பறைகள் டிஜிட்டல் ஆச்சு, குழந்தைகளுடைய கற்றல் முறைகள் வேறையாச்சு, படிச்சு முடிச்ச குழந்தைகளை தூக்கி விடுறதுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணோம். எல்லாத்தையும் ஒன்னா உடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷமா மக்களே? நாம தான் நாசமா போய் நடுத்தருல நின்னோம். இந்த பிள்ளைங்க சொல்றாங்கன்னு ஓட்டை போட்டு மொத்த தமிழ்நாட்டையும் நடுத்தருல நிறுத்திட்டீங்க. நல்லா இருங்க.